ஜே. ஜெயலலிதா அம்மா முழுமையான வாழ்க்கை வரலாறு. ஆராய்ச்சி செய்து எழுதியவர் அனந்தராஜ் செல்வம். தொடக்கம். வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் ஒரு பெண் தனக்கென ஒரு மிகப்பெரிய அரசியல் சக்தியை உருவாக்க முடியுமா? அதற்கு மிகப்பெரிய உதாரணம் செல்வி ஜே. ஜெயலலிதா அம்மா. திரைப்பட நடிகையாக தனது வாழ்க்கையை தொடங்கி எம். ஜி. ஆருடன் இணைந்து நடித்து புகழ்பெற்று பின்னர் அரசியலுக்குள் நுழைந்து அதிமுகவின் தலைவராக உயர்ந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சராக 6 முறை பதவி வகித்து கோடிக்கணக்கான மக்களின் மனதில் அம்மா என்ற பெயரை பெற்றவர் ஜெயலலிதா. அவரது வாழ்க்கை வெற்றிகளால் மட்டுமே நிறைந்தது அல்ல. சிறுவயது சிரமங்கள், திரைப்பட உலகின் மிகப்பெரிய புகழ், அரசியல் எதிர்ப்புகள், தேர்தல் வெற்றி தோல்விகள், சட்டப்பிரச்சினைகள், மீண்டும் மீண்டும் அரசியல் எழுச்சி, இறுதியில் தமிழக மக்களை சோகத்தில் ஆழ்த்திய அவரது மறைவு, இவை அனைத்தும் சேர்ந்ததுதான் ஜெயலலிதாவின் வாழ்க்கை வரலாறு. சிறுவயது மற்றும் குடும்ப வாழ்க்கை. 1948 பிப்ரவரி 24 ஜெயலலிதா பிறந்தார். அவரது குடும்ப வாழ்க்கையில் சிறு வயதிலேயே பல மாற்றங்கள் ஏற்பட்டன. அவரது தாயார் வேதவல்லி பின்னர் சந்தியா என்ற பெயரில் திரைப்படங்களில் நடித்தார். ஜெயலலிதா சிறுவயதிலிருந்தே படிப்பில் திறமையானவராக இருந்தார். அவருக்கு கல்வியில் மிகுந்த ஆர்வம் இருந்தது. ஆனால் குடும்பச் சூழ்நிலையின் காரணமாக இளம் வயதிலேயே திரைப்படத் துறைக்குள் நுழைய வேண்டிய நிலை ஏற்பட்டது. அந்த முடிவுதான் அவரது வாழ்க்கையை முற்றிலும் மாற்றியது. திரைப்பட உலகில் ஜெயலலிதா. இளம் வயதிலேயே திரைப்படங்களில் நடிக்கத் தொடங்கிய ஜெயலலிதா தமிழ், தெலுங்கு, கன்னடம் உள்ளிட்ட பல மொழிகளில் நடித்தார். நடிப்பு, நடனம், பேச்சுத் திறன், அறிவு, இவை அனைத்தாலும் முன்னணி நடிகையாக உயர்ந்தார். அந்த காலகட்டத்தில் தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய நட்சத்திரங்களில் ஒருவர். மக்கள் திலகம் எம். ஜி. ஆர். ஜெயலலிதாவும் எம். ஜி. ஆரும் இணைந்து பல திரைப்படங்களில் நடித்தனர். இந்த திரைப்பட கூட்டணி ரசிகர்களிடம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. ஆனால் ஒரு விஷயத்தை தெளிவாக கூற வேண்டும். ஜெயலலிதாவுக்கும் எம். ஜி. ஆருக்கும் திருமண உறவு அல்லது இரத்த உறவு இல்லை. திரைப்படத் துறையில் இணைந்து பணியாற்றிய இருவருக்கும் பின்னர் அரசியல் ரீதியாக மிக முக்கியமான உறவு உருவானது. எம். ஜி. ஆர். ஜெயலலிதாவின் அரசியல் வாழ்க்கையில் முக்கியமான வழிகாட்டியாக இருந்தார். அரசியலுக்குள் நுழைந்த ஜெயலலிதா 1982 ஜெயலலிதா அதிமுகவில் இணைந்தார். அவரது பேச்சு திறனும் அரசியல் அறிவும் அவரை விரைவில் கட்சியின் முக்கியமான தலைவராக உயர்த்தியது. 1984 அவர் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்னர் 1989 தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதே ஆண்டில் தமிழ்நாடு சட்டமன்றத்தின் முதல் பெண் எதிர்க்கட்சித் தலைவராக அவர் உயர்ந்தார். இது அவரது அரசியல் வாழ்க்கையின் முக்கியமான திருப்பமாக அமைந்தது. எம். ஜி. ஆர். மறைவுக்கு பிறகு 1987 எம். ஜி. ஆர். மறைந்தபோது அதிமுகவில் மிகப்பெரிய அரசியல் மாற்றம் ஏற்பட்டது. கட்சிக்குள் பிரிவினைகள் ஏற்பட்டன. அந்த கடினமான காலகட்டத்தில் ஜெயலலிதா தனது அரசியல் பாதையை தொடர்ந்து முன்னேறினார். அதிமுகவின் தலைமையை வலுப்படுத்தினார். பின்னர் அவர் கட்சியின் முழுமையான தலைவராக உயர்ந்தார். அங்கிருந்து தொடங்கியது ஜெயலலிதா என்ற அரசியல் சக்தியின் மிகப்பெரிய பயணம். ஜெயலலிதா கலைஞர் கருணாநிதி அரசியல் போட்டி. தமிழ்நாட்டு அரசியலில் பல ஆண்டுகள் பேசப்பட்ட மிகப்பெரிய அரசியல் போட்டி. ஜெயலலிதா கலைஞர் மு. கருணாநிதி போட்டி. ஒருபுறம் திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி, மறுபுறம் அதிமுக தலைவர் ஜெயலலிதா. இரு கட்சிகளும் பல தேர்தல்களில் ஒன்றுக்கொன்று கடுமையான போட்டியை வழங்கின. 1991 ஜெயலலிதா முதலமைச்சரானார். 1996 திமுக ஆட்சிக்கு வந்தது. 2001 அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தது. 2006 திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தது. 2011 ஜெயலலிதா மீண்டும் முதலமைச்சரானார். 2016 அதிமுக மீண்டும் வெற்றி பெற்றது. இவ்வாறு பல ஆண்டுகள் தமிழ்நாட்டு அரசியலின் மையத்தில் திமுக அதிமுக போட்டி இருந்தது. இது வெறும் தேர்தல் போட்டி மட்டுமல்ல. இரு கட்சிகளின் கொள்கை வேறுபாடுகள், ஆட்சிப் போட்டி, சட்டமன்ற விவாதங்கள், தேர்தல் பிரச்சாரங்கள்,
அரசியல் விமர்சனங்கள் என பல பரிமாணங்களை கொண்டிருந்தது. முதலமைச்சராக ஜெயலலிதா 1991ஆம் ஆண்டு முதன்முறையாக தமிழ்நாட்டின் முதலமைச்சரானார். அதன்பிறகு பல்வேறு காலகட்டங்களில் முதலமைச்சராக பணியாற்றினார். அதிகாரப்பூர்வ பதிவுகளின்படி அவர் 1991 முதல் 96 வரை, 2001, 2002 முதல் 06 வரை, 2011 முதல் 14 வரை, 2015 முதல் 16 வரை மற்றும் 2016ஆம் ஆண்டுகளில் முதலமைச்சராக இருந்தார். ராஜ்யசபா பதிவும் அவரை 6 முறை முதலமைச்சராக குறிப்பிடுகிறது. அதனால் ஜெயலலிதா அம்மா 6 முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவி வகித்தவர். அம்மா திட்டங்கள். ஜெயலலிதாவின் ஆட்சியில் மக்கள் நலத் திட்டங்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டது. அதில் மிகவும் பிரபலமான திட்டம் அம்மா உணவகம். குறைந்த விலையில் உணவு கிடைக்கச் செய்த இந்த திட்டம் ஏழை மற்றும் உழைக்கும் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. அதோடு அம்மா மருந்தகம், அம்மா குடிநீர் போன்ற திட்டங்களும் அறிமுகப்படுத்தப்பட்டன. மாணவர்களுக்கான இலவச மடிக்கணினி உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டன. இதனால் அவரது ஆதரவாளர்கள் அவரை அன்புடன் அம்மா என்று அழைத்தனர். அரசியல் சோதனைகள். ஜெயலலிதாவின் வாழ்க்கை முழுவதும் வெற்றியாக இருந்ததில்லை. அவர் தேர்தல் தோல்விகளையும் சந்தித்தார். சட்ட வழக்குகளையும் எதிர்கொண்டார். முதலமைச்சர் பதவியிலிருந்து விலக வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்பட்டன. ஆனால் ஒவ்வொரு தடவையும் அவர் மீண்டும் அரசியலில் எழுந்தார். அதுதான் அவரது அரசியல் வாழ்க்கையின் மிகப்பெரிய தனிச்சிறப்பு. வீழ்ந்தாலும் மீண்டும் எழுவது. சசிகலா ஜெயலலிதா உறவு. ஜெயலலிதாவின் தனிப்பட்ட மற்றும் அரசியல் வாழ்க்கையில் அதிகம் பேசப்பட்ட பெயர்களில் ஒன்று வி. கே. சசிகலா. சசிகலா நீண்ட காலம் ஜெயலலிதாவுடன் நெருக்கமாக இருந்தார். இருவரது உறவு குறித்து தமிழக அரசியலில் பல்வேறு விவாதங்கள் நடைபெற்றுள்ளன. சில காலங்களில் நெருக்கம், சில காலங்களில் கருத்து வேறுபாடு என அவர்களது உறவில் பல்வேறு கட்டங்கள் இருந்தன. ஆனால் ஜெயலலிதாவின் நீண்ட அரசியல் வாழ்க்கையில் சசிகலா முக்கியமான நபராக இருந்தார் என்பது மறுக்க முடியாத ஒன்று. ஓ. பன்னீர்செல்வம் நம்பிக்கைக்குரிய அரசியல் தலைவர். ஜெயலலிதாவின் அரசியல் வாழ்க்கையில் முக்கியமான நபர்களில் ஒருவர் ஓ. பன்னீர்செல்வம். ஜெயலலிதா முதலமைச்சர் பதவியில் இல்லாத சில காலகட்டங்களில் அவருக்கு பதிலாக ஓ. பன்னீர்செல்வம் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். இதனால் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுகவில் அவர் முக்கியமான நம்பிக்கைக்குரிய தலைவராக கருதப்பட்டார். 2016ஆம் ஆண்டு ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்தபோதும் அவரது சில நிர்வாக பொறுப்புகளை ஓ. பன்னீர்செல்வம் கவனித்தார். ஜெயலலிதா மறைந்த பின்னர் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். எடப்பாடி கே. பழனிசாமி. ஜெயலலிதா தலைமையிலான அரசில் முக்கியமான அமைச்சராக இருந்தவர். எடப்பாடி கே. பழனிசாமி. ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அமைச்சராக பணியாற்றிய அவர் பின்னர் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு ஏற்பட்ட அரசியல் சூழ்நிலையில் முக்கியமான தலைவராக முன்னேறினார். 2017ஆம் ஆண்டு எடப்பாடி கே. பழனிசாமி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். இதனால் ஜெயலலிதா தலைமையில் அமைச்சராக இருந்த ஒருவர் பின்னர் தமிழகத்தின் முதலமைச்சராக உயர்ந்தார். 2016 மீண்டும் ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா. 2016 சட்டமன்ற தேர்தல் ஜெயலலிதாவின் அரசியல் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான தேர்தல். அதிமுக வெற்றி பெற்றது. ஜெயலலிதா மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்றார். 2016 மே 23 அன்று அவர் முதலமைச்சராக பதவியேற்றார். இது அவரது 6வது முதலமைச்சர் பதவிக்காலமாகும். ஆனால் இந்த வெற்றிக்கு பிறகு சில மாதங்களிலேயே தமிழக அரசியலில் மிகப்பெரிய சோகம் ஏற்பட்டது. உடல்நலக்குறைவு. 2016 செப்டம்பர் 22 அன்று ஜெயலலிதா சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். நீண்ட நாட்கள் சிகிச்சை பெற்றார். தமிழகம் முழுவதும் மக்கள் அவரது உடல்நிலை குறித்து கவலையுடன் இருந்தனர். அவரது உடல்நிலை குறித்த செய்திகள் தினமும் மக்களால் எதிர்பார்க்கப்பட்டன. ஆனால் 2016 டிசம்பர் 5ஆம் தேதி இரவு 11:30 மணியளவில் ஜெயலலிதா மறைந்தார். தமிழ்நாடு அரசு வெளியிட்ட அதிகாரப்பூர்வ அறிவிப்பிலும் இந்த நேரம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அப்போது அவருக்கு வயது 68. அவரது மறைவு தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியது. ஜெயலலிதாவுக்கு பிறகு
ஜெயலலிதா மறைந்த பிறகு அதிமுகவில் மிகப்பெரிய அரசியல் மாற்றங்கள் ஏற்பட்டன. ஓ. பன்னீர்செல்வம், சசிகலா, எடப்பாடி கே. பழனிசாமி, டி.வி. தினகரன் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் அடுத்த கட்ட அரசியலில் முக்கியமான பங்குகளை வகித்தனர். இந்த காலகட்டத்தில் அதிமுகவின் தலைமை மற்றும் ஆட்சியைச் சுற்றி பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் நடந்தன. இறுதியில் எடப்பாடி கே. பழனிசாமி முதலமைச்சராக பொறுப்பேற்று ஆட்சியை தொடர்ந்தார். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக சந்தித்த அரசியல் மாற்றங்கள் தனியாகவே ஒரு பெரிய வரலாறு. ஒரு பெண்ணின் அரசியல் எழுச்சி. ஜெயலலிதாவின் வாழ்க்கையை முழுமையாக பார்த்தால், ஒரு சிறுமி, ஒரு நடிகை, ஒரு அரசியல்வாதி, ஒரு கட்சித் தலைவர், ஒரு முதலமைச்சர் என்று பல கட்டங்களை கடந்து வந்திருப்பதை பார்க்க முடியும். அவரது வாழ்க்கையில் பல சோதனைகள் இருந்தன. ஆனால் அவற்றை எதிர்கொண்டு மீண்டும் மீண்டும் அரசியலில் எழுந்தார். அதனால்தான் அவரது வாழ்க்கை தமிழக அரசியலில் ஒரு தனி அத்தியாயமாக மாறியது. நிறைவுரை. ஜெயலலிதா அம்மா திரைப்பட உலகில் புகழ் பெற்றார். எம்.ஜி.ஆருடன் இணைந்து நடித்தார். அரசியலுக்குள் நுழைந்தார். அதிமுகவின் தலைவராக உயர்ந்தார். கலைஞர் கருணாநிதியுடன் நீண்ட அரசியல் போட்டியை எதிர்கொண்டார். 6 முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவி வகித்தார். மக்கள் நலத் திட்டங்களை அறிமுகப்படுத்தினார். சசிகலா போன்ற நெருக்கமானவர்களையும், ஓ. பன்னீர்செல்வம் போன்ற முக்கிய அரசியல் தலைவர்களையும், எடப்பாடி கே. பழனிசாமி போன்ற அமைச்சர்களையும் தனது அரசியல் பயணத்தில் பார்த்தார். 2016 டிசம்பர் 5 அன்று அவர் மறைந்தாலும், அவரது பெயரும், அவரது அரசியல் பயணமும், அவரது ஆதரவாளர்களின் நினைவுகளும் இன்றும் தமிழக அரசியலில் தொடர்ந்து பேசப்படுகின்றன. அவரை ஆதரித்த மக்கள் அன்புடன் அழைத்த அந்த பெயர் அம்மா. ஒரு நடிகையாக தொடங்கிய வாழ்க்கை ஒரு அரசியல் சகாப்தமாக முடிந்தது. இதுதான் செல்வி ஜே. ஜெயலலிதா அம்மாவின் வாழ்க்கை வரலாறு. இறுதி கிரெடிட். இந்த வரலாற்று பதிவை ஆராய்ச்சி செய்து எழுதியவர் அனந்தராஜ் செல்வம். வரலாறு பேசட்டும், உண்மைகள் நிலைக்கட்டும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு முக்கியமான வரலாற்று பதிவில் சந்திப்போம்.